نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا قال النبي صلى الله عليه وسلم من عرف المسجد عرفه الله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்துகளும் ஏருலக சரதார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் உலகத்தோன்றான நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தெரிந்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு துல்ஹஜ் மாதத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி ஈதுல் அல்ஹா தியாக பெருநாளை கொண்டாடிய நிலையில் அடுத்த ஜும்மாவை நாம் முன்னோக்கி வந்துள்ளோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய குர்பானியை கபூல் செய்வானாக. அதன் மூலமாக எல்லா விதமான பலா முசீபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த குர்பானின் மூலமாக இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு ஈடேற்றத்தை தந்தருவானாக. உயிருக்கும் உடமைகளுக்கும் இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பை வழங்குவானாக. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றுள்ள அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து அவர்கள் எப்படி நல்ல விதமாக மக்கமா நகரத்துக்கு சென்றார்களோ அதுபோன்று தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி வருவது அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலக அளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் நீண்ட ஹயாத்தையும் நல்ல சுகத்தையும் வழங்குவானாக. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு அதிர்ச்சியான செய்திகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஓராண்டுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்பாவி மக்கள் அந்த புண்ணிய பூமியில் அவர்களுடைய இரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உயிர்களெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றன. அவருடைய அந்த அநீதமான நிலைக்கு அல்லாஹ் ஒருபோதும் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டான். அதற்குண்டான அந்த அநீதத்திற்கு ஒரு நீதியை அவன் வழங்கித்தான் தீர்வான். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மத்தியானத்துக்கு மேலாக அகமதாபாத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஏரோப்ளேன் அப்படியே ஒரு நிமிடத்தில் மேலே ஏறி 700 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஏறி கீழே அது விழுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெரிய நஷ்டம்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக எப்படியெல்லாம் ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலைகள் ஏற்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் மீது நேற்று இரவு பயங்கரமாக தாக்கியிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் அமைதியை அல்லாஹ் உருவாக்குவானாக. ஷைத்தான் மேலுக்கு மேல் மனிதர்களுக்கு மத்தியில் அவன் போட்டிகளையும் பொறாமைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் கோபத்தையும் தாபத்தையும் அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஷைத்தானுடைய வழியிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து நல்வழியில் செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள்,
மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ், யார் பள்ளிவாசலை நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், வன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதில் நீங்கள் யாரையும் அல்லாஹ்வுடன் வேறொருவரை அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சூரா ஜின்னில் 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹை மட்டும் அழையுங்கள், அவனல்லாத வேற கடவுளை அழைக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தஹலல் மஸ்ஜித قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் நுழைந்தால் இப்படி துஆ செய்வார்கள், நீங்களும் சொல்லிக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஊது பில்லாஹில் அலீமி வ பிவஜ்ஹில் கரீமி வ சுல்தானிஹில் கதீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துஆவை ஓதுனவுடன் கால ஷைத்தானு ஹஃபில மின்னி சாயிருல் யௌம், இன்றைய தினத்தில் என்னிடமிருந்து ஷைத்தானாகிய என்னிடமிருந்து மனிதன் பாதுகாப்பு பெற்றுவிட்டான் என்று ஷைத்தான் சொல்கிறார். அஊது பில்லாஹில் அலீமி வ பிவஜ்ஹில் கரீமி வ சுல்தானில் கதீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துஆ அதனுடைய அர்த்தம், நான் மகத்துவமிக்க அல்லாஹ்வை கொண்டும், அஊது பில்லாஹில் அலீமி, நான் மகத்துவமிக்க அல்லாஹ்வை கொண்டும், வபி வஜிஹில் கரீமி, அவனது சங்கைமிக்க உள்ளமையை கொண்டும், சுல்தானிகள் கதீமி, முடிவுறாத அவனது ஆட்சியை கொண்டும், மினஷ் ஷைத்தானி ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த அற்புதமான ஒரு துவா. பள்ளிவாசல் நுழையும் போது இந்த துவா ஓதும். இன்னொரு துவா இருக்குது, அதையும் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம மக்ஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக. இது ஒரு துவா இருக்குது. இது சுருக்கமாக நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதின்னு ஓதுகிறோம். அதே மாதிரி பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போதும் அல்லாஹும்ம இன்னி அஸ்வலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக என்ற துஆவை ஓதிவிட்டு சொல்லணும். பள்ளிவாசல் நுழையும் போது வலது காலம் முன் வச்சு வரணும். பள்ளிக்கு வெளியில் செல்லும் போது இடது காலை வச்சு அல்லாஹும்ம இன்னி அஸ்வலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக என்ற துஆவை ஓத வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, மத்திய அரசு இந்திய திருநாட்டில் நமக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் இங்கே வாழ்ந்த 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் பள்ளிவாசலுக்காக வேண்டி, மஸ்ஜிதுக்காக வேண்டி, மதரசாக்களுக்காக வேண்டி, தர்காக்களுக்காக வேண்டி, ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி அவர்கள் கொடுத்த அந்த வக்ஃப் சொத்துக்களை 9.5 லட்சம் ஏக்கர்கள், இந்தியாவில் 9.5 லட்சம் ஏக்கர்கள் இருக்கிறது. இராணுவத்துக்கு அடுத்தபடியாக, ரயில்வேக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் அதிகப்படியான சொத்துகள் இருக்கின்றது. இதில் கொஞ்சம்தான் பள்ளிவாசலும் மதரசாக்களும் தர்காக்களும் அனுபவிக்கிறாங்க. மீதமுள்ளதெல்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் சுரண்டுவதற்காக, கொள்ளையடிப்பதற்காக இன்று ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. பொதுவாக வக்ஃப் வாரியத்தில் 22 மெம்பர்கள் இருப்பாங்க, தலைவர் உட்பட. அதில் இப்போ எப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே 22 பேர் முஸ்லீமாக இருக்கணும், இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஆனால் இப்போ போடப்பட்ட சட்டத்தின் மூலமாக 10 பேர் தான் முஸ்லீம், மிச்சம் 12 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும். அந்த 10 முஸ்லீம்களில் 2 பெண்கள் இருப்பது, மிச்சம் 12 பேரில் 2 எம்பி இருப்பாங்க, 2 எம்எல்ஏ இருப்பாங்க, அதிலே தலைவர் வருவாங்க. இது முஸ்லீமும் இருக்கு, முஸ்லீம்களும் தனியாக ஒதுக்கிட்டாங்கல்ல. மிச்சம் 12 பேர்ல இதெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவாங்க. மெஜாரிட்டி 12, 10 விட மெஜாரிட்டி அதிகமானது 12ங்கிறது. இப்போ மெஜாரிட்டி 12 வரும்போது அவன் என்ன சொல்கிறானோ அதே சட்டம். அந்த மாதிரி சட்டப்பூர்வமாக
கொள்ளையடிப்பதற்காக வேண்டி இன்று இப்படி வக்ஃபு திருத்த சட்டம் என்று இயற்றப்பட்டுள்ளது. 3/4/2025 அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சொத்துக்களை நமக்காக நம்முடைய முன்னோர்கள் வழங்கியது சதகத்துன் ஜாரியாவாக தொடர்படியான நன்மைகள் மௌத்துக்கு பிறகு வர வேண்டும், அது நமக்கு ஈடேற்றத்தை கொடுக்கும் என்ற அந்த நல்ல நியத்தில் தான் கொடுத்தார்கள். இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு இல்லா மின் சலாசத்தின், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் 3 தவிர எல்லாமே, 3 விஷயங்களை தவிர எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும். ஒன்றாவது சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா. பள்ளியாசலை கட்டி வைப்பது, அந்த பள்ளியாசலுக்கான வருமானத்துக்கான கடைகளை கட்டுவது, வீடுகள் கட்டி வைப்பது, ரோடு போடுவது, மரம் நட்டு வைப்பது, ஒரு கிணறை தோண்டி வைப்பது பொதுமக்களுடைய நன்மைக்காக, மதரசா கட்டுவது, குர்ஆன் ஷரீஃப் வாங்கி வைப்பது, ஓதுனா அதோட நன்மைகள் போய் அவங்களுக்கு போய் சேரும். இது மாதிரியாக சதகத்துன் ஜாரியா நன்மைகள் தொடர்ந்து வரக்கூடிய சேவைகளை நம்முடைய முன்னோர்கள் வசியத்தாக தங்களுடைய சந்ததிகளுக்கு 3/2 பகுதியை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் அல் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க தர்மம் செய்து தான் இந்த வக்ஃப் சொத்துகள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்களுக்கு ஒரு நிலம் கிடைச்சிச்சு. அதை நபி இடத்துல சொன்னாங்க, இது நான் வக்ஃப் செய்கிறேன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வக்ஃப் சொத்தை நீங்களே வச்சிருந்து பராமரித்து அருந்து வரக்கூடிய வருமானத்தை பொதுமக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க, செலவு செய்யுங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ தொடங்கியது தான் உமருடைய காலத்தில் அந்த வக்ஃபுங்கிறது தொடங்கியது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அநியாயமாக சட்டங்களை இயற்றி அடுத்தவங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது என்பது அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்று இந்தியா முழுவதும் இதற்கு அங்கே மத்தியில் அவங்க ஓட்டெடுப்பின் மூலமாக சட்டங்கள் தீட்டினாலும் கூட, ஆனால் பொதுமக்கள் விடுவாங்களா? விவசாயத்துக்கான டெல்லியில் போராடி தொடர்ந்து போராட்டத்தின் காரணமாக அந்த விவசாயிகள் வெற்றி அடைந்தார்கள். அதே மாதிரி நாமும் நம்முடைய இஸ்லாமியர்கள் இன்று இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் 40 கோடி மக்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கான நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நம்மளோட என்ன செய்யலாம், வக்ஃப் செய்யலாம். ஆனால் அதுக்கெல்லாம் பல விதமான ஷரத்துகள் எல்லாம் போடப்பட்டுள்ளது. புதிதாக ஒருத்தர் முஸ்லீமானன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், உடனே நான் ஈமானுடைய அடிப்படையில் அவர் தன்னுடைய சொத்துல ஒரு சொத்து கொடுக்கலாம். ஆனால் என்ன சட்டம் வச்சிருக்கிறாங்க, புதிதாக ஒருத்தர் முஸ்லீமாக வந்தால் அவர் 5 வருஷம் உண்மை முஸ்லீமாக வாழ்ந்த பிறகு தான் அவர் என்ன செய்ய முடியும், வக்ஃப் செய்ய முடியும். இது எந்த சட்டத்தில் இருக்குது? நம்ம சட்டத்தில் எதுவுமே இல்லை. இவங்களாக சட்டம் போட்டால் சட்டமாயிருமா? ஆகையினால நமக்குண்டு இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. அந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு இதெல்லாம் மாற்றமானது தான் அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க. அதனால் அதை வச்சு தான் காலப்போக்கில் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று மாலை இன்ஷா அல்லாஹ் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் எக்மோர் அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் மூலமாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையும் மற்ற எல்லா இயக்கமும் சேர்ந்து இன்று மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளியாசலை இடித்து பார்த்தாங்க. எல்லாம் எதிர்ப்பு இருக்கிற முதல்ல பாபர் மசூதி 25 வருஷத்துக்கு முன்னாடி 2002 டிசம்பர் 4ஆம் தேதி பாபர் மசூதி கை வச்சாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு மசூதிகளாக கை வச்சுக்கொண்டே வர்றாங்க. இப்போ மொத்தமாக கை வைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு சட்டத்தை தீட்டி இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய அழுத்தமான ஆணித்தரமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் செய்தால்தான் இதிலிருந்து நாம் வெற்றி அடைய முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் சூரா இப்ராஹீமில் அல்லாஹ் சொல்கின்றான்,
فقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين. அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு வந்த ரசூல்மார்களிடத்தில், லனுஹ்ரிஜன்னக்கும், அவர் ரசூல்மார்கள் எதுக்காண்டி வருவாங்க? தௌஹீத், ஏகத்துவ கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எடுத்து மக்கள் சொன்னாங்க. யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். எல்லா ரசூல்மார்களும் இதுக்கு சொன்னாங்க, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று. இப்போ அந்த ரசூல்மார்கள்ட்ட எதிர்ப்பாக சொன்னார்கள், லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, எங்களுடைய பூமியிலிருந்து உங்களை நாம் வெளியாக்கி விடுவோம். அவங்க அப்படித்தான் கொண்டு வந்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி சிஏ சட்டம் கொண்டு வந்தாங்க. பல போராட்டங்கள் பண்ணி அதை விட்டபாடு இல்லை. கடைசியில் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான்? கொரோனாங்கிற அந்த நோயை கொடுத்து எல்லாத்தையும் அமல்படுத்தி அந்த சட்டத்தை இல்லாமட்டான். இப்போ அது மாதிரி வெளியேற்றுவதற்கு, எல்லாத்தையும் சுருட்டுவதற்குண்டான வழிகளை தேடிக்கொண்டு தான் இப்படிப்பட்ட சட்டங்களெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதைத்தான் எல்லா நபிமாவுடைய காலத்திலும் நடந்தது. அதை அல்லாஹ் சொல்கிறான். சூரா இப்ராஹிமில் 13-14 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, ரசூல்மாரிடத்தில் அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பூமியிலிருந்து உங்களை நாங்கள் வெளியாக்குவோம், அல்லது அவுலா தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, எங்களுடைய மார்க்கத்தில் மீண்டும் நீங்கள் வந்து விடுங்கள், பழைய மார்க்கத்துக்கு நீங்களும் மீண்டும் வந்து விடுங்கள் என்று அவர்கள் அச்சுறுத்திய பொழுது, ஃபௌஹா இலைஹிம் ரப்புஹும், அந்த ரசூல்மானுடைய ரப்பு இறைவன் அவர்களுக்கு வகை அறிவித்தான், லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன், நிச்சயமாக அநியாயக்காரர்களை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொன்னான். வலா நுஸ்கினன்னக்கும் அர்த மின் பஅதிஹிம் ذلك لمن خاف مقامي وخاف وعيد. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் குடியமர்த்துவோம், மின்பாதிஹிம், அவர்களுக்கு பிறகு உங்களை ஸ்திரமாக குடியமர்த்துவோம். ذلك, இது லிமன் ஹாஃப மகாமி, நாளை மறுமையை நீங்கள் என்னை அஞ்சி, வஹாஃப வஈது, என்னுடைய எச்சரிக்கை, இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னுடைய ரஹ்மத்து கிடச்சிட்டே இருக்கும். அதற்கு மாற்றமாக நடந்தால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவர்கள் அழிந்தார்களோ அப்படி, அல்லது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு மழை பொழிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் புயற்காட்டால் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் இடி முழக்கத்தால், பூகம்பத்தால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஆக நாளை மறுமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிரந்தரமான நரகம் இருக்கிறது, என்னுடைய கோபமும் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. அதை நீங்கள் பயந்து எனக்கு அஞ்சி நடங்கள். அதே மாதிரி இந்த உலகத்திலும் உங்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை 2வது வசனத்தை சொல்றான். வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள். வலா தஹினு, நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள். வலா தஹஸனு, மேலும் கவலை கொள்ளாதீர்கள். வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நிச்சயமாக நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உண்மையான மூமினாக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகையினால இந்த உலகத்தை பற்றி நீங்கள் அஞ்ச வேண்டாம், நாளை மறுமையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களுக்கு பாடம் புகட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானில் சொல்லி காட்டுகிறார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ அநியாயக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா கொஞ்ச நாள் விட்டு வைப்பான். சனஸ்தஜ்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில் நாம் அவர்களை பிடிப்போம். இப்போது நம்ம விட்டு வச்சுக்கிறோம், அவங்க அறியாத புறத்தில் நாம்
அதில் மூழ்கி போயிருப்பாங்க. துனியாவுடைய அந்த இன்பத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய ஒரு பிடித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த உலகத்தினுடைய மாயை அத்துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இந்த உலகம் ஒரு இனிமையானது, ஒரு பசுமையானது. அதன் மீது உலக மக்கள் அவங்க மூழ்கி போயிருக்கிறாங்க, காதல் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. நாளை மறுமைதான் நிரந்தரமானது. வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, முந்தைய உலகமாகிய இந்த துன்யாவை விட நாளை மறுமைதான் நிரந்தரமானது, உங்களுக்கு பாதுகாப்பானது என்று அல்லாஹ் சொல்லினார். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று யூதர்கள் இஸ்ரேலுடைய அந்த சூழ்ச்சியின் காரணமாக இன்று முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் ஒடுக்கப்படுகின்றார்கள், நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, ஒரு காலம் வரும் முஸ்லிம்கள் மிகைத்திருப்பார்கள், யூதர்களை ஓடி ஓடி பிடித்தவர்கள் கொல்லுவார்கள். அப்பொழுது அந்த யூதர்கள் மரங்களுக்கு பின்னாடியும் மலைகளுக்கு பின்னாடி ஓடி மறைந்து கொள்வார்கள். அந்த மரங்களும் மலைகளும் இங்கே ஒரு யூதன் மறைந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டி கொடுக்கும், ஒரு பிடிச்சி அடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு மரத்தை இல்லல் கருத்தது என்ற, அதாவது கருவேல மரம், அந்த மரம் மட்டும் காட்டி கொடுக்காதான், அந்த மரத்தின் பக்கம் போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. அதனால எங்கே பார்த்தாலும் கிராமங்களில் அந்த காலத்தை ஃப்ளேட்டில் கொண்டாந்து விதைகள் தூவி விட்டாங்களாம். யூதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இந்த கருவேல மரம் முளைக்குன்னு சொல்லிட்டு தூவி விட்டு இங்கே அந்த முள்ளு மரம், வீட்டை சுற்றிலாம் முள்ளு மரம் இருக்குங்கள, அந்த முள்ளு மரம், அந்த முள்ளு மரத்தின் பக்கம் அவங்க வளர்ந்துருவாங்க. இஸ்ரேலிய ஒரு அமைச்சர் பெண்ணிடம் ஒரு, அதாவது பத்திரிகை ஒரு நிருபர் வந்து பேட்டி எடுக்கிறார். அந்த அமைச்சர் பெண்ணிடத்துல, ஒரு காலம் வரும் முஸ்லீம்களை உங்களை கொள்வான்னு ஹதீஸ்ல வருதே, உங்களுக்கு தெரியுமான்னு. நல்லா தெரியும், அந்த காலம் எந்த காலம் கூட அதுவும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்தம்மா. என்ன எந்த காலம் கேட்கும்போது, ஜும்மா தொழுகைக்கு எப்படி முஸ்லீம்கள் பள்ளி நிரம்பி தொழுகிறாங்களோ அதே மாதிரி 5 நேரமும் அவங்க 5 நேரமும் பள்ளி நிரம்பி தொழுதார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அவரிடத்தில் ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்துவிடும். அவர்கள் அப்பொழுதுதான் எங்களை யூதர்களாகிய முஸ்லிம்களுக்கு பக்கா எதிரியாக இருக்கக்கூடிய யூதர்களாகிய எங்களை அவர்கள் பிடித்து கொள்வார்கள் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க. அல்லாஹ் பாராக. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமிக்கு என்று ஒரு தாகம் இருக்கிறதாம். ஒரு தாகம், என்ன தாகம் சொன்னா, இந்த பூமியில சஜ்தா செய்யணும். பூமியில மண்ணின் மூலமாக தான், மண்ணு தண்ணீர் குறைத்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் அல்லாஹ். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இப்லீஸ் என்ன செஞ்சான், சஜ்தா செய்ய சொன்னான். அதை மறுத்ததுனால அவன் இப்லீஸா போயிட்டான். மலக்குமார்களும் உஸ்தாதா இருந்தவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுத்ததுனால இப்லீஸ் ஆகிட்டான். அப்போ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஜாசில் என்ற அந்த இப்லீஸ் மலக்குமார்களுடைய கூட்டத்தில் உஸ்தாதா இருக்கும்போது, உஸ்துதூலி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செஞ்சாங்க. இவன் வந்து அப்படி கப்சுன்னு நின்றுனான். வீரரா, நான் எப்படி சஜ்தா செய்ய முடியும்? மனுஷன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன், மண்ணையோட நெருப்பு தான் உயர்ந்தது, என்னால் குனிய முடியாதுதான். இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அவனுக்கு வழங்கலை. ஆனால் அவனுக்கு கிடைச்ச இல்மு இருக்குது. சுபஹானல்லாஹ், மலக்குமார்களும் உஸ்தாதா பார்த்துக்குங்க. அவ்வளோ ஒரு இல்முக்கு சொந்தக்காரன். 7 லட்சம் ஆண்டு இந்த பூமியில் அவன் சஜா செஞ்சுக்கிறான். அல்லாஹ் அவன் தலைப்படாத இடமே இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அவ்வளோ சஜா செஞ்சுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அஜாசில் என்ற செய்தான் அந்த மண்ணால் படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஒரு சஜா செய்ய முடியாதனால் அவன் காலம் முழுவதும் அவன் ஷைத்தான் ஆகிட்டான். அவன் நரகத்திற்குரியவன் ஆகிட்டான். அவனை நிமிந்து பார்த்தாங்களா மலக்குமாரெலாம் சஜா செஞ்சு பார்த்தா அவன் உடம்புலாம் கறிக்கட்டையாக மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாப்பு. பிள்ளைகளை இறங்கி போனாங்கள கறிக்கட்டையா நவுதுபில்லாஹ் மின்ஹா.
இந்த பயணத்துவாலாம் ஓதணும், பயணத்துவா ஓதணும், சலாத்து சஃபர் என்ற டைம் தொழுகணும். யாராவது ஒரு நல்லடியாக இருந்தாலும் அவங்களுடைய துவா கொண்டு அது பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். யாருமே தொழுகிற, யாருமே அல்லாஹ் நினைச்சு பார்க்கலைங்கும் போது அல்லாஹ்வுடைய சோதனை தான். அங்கே தீமைகள் மிகைக்கும் போது அங்கே அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும்னு ஹதீஸ் வருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி கருக்கட்டையாக நின்னானா, இதை பார்த்துட்டு மலக்குமாரும் ரெண்டாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரெண்டாவது செஞ்சா இந்த நிலையை வந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி ரெண்டாவது சஜா செஞ்சாங்க. அதனால அவன் தொழுகையில 2 சஜா செய்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியதில்லை, பூமிக்கென்று ஒரு தாகம் இருக்கிறது. அது என்ன தாகம்னா சஜா செய்யணுமா. தொழுகையின் மூலமாக பூமியில் நாம் சஜா செய்தால் அந்த தாகம் அடங்கும். அப்படி சஜா செய்யாவிட்டால் அந்த பூமிக்கு என்ன தாகம் வந்துடும்னா ரத்தம் குடிக்கிற தாகம் வந்துடுமா, ரத்த கலரியாக ஆகிவிடும். பூமி ரத்த கலரி ஆகிதான் இன்னைக்கு கூட ரத்தம் ஓடிக்கிட்டு பலஸ்தீனையும் இஸ்ரேலையும் ஈரான்லையும் அங்கே இங்கே ஏன்னா நவதுல்லாங்க எங்கே பார்த்தாலும் போகிற விபத்துகள். இதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹை மறந்து வாழக்கூடிய நிலையில் நமக்கு இப்படிப்பட்ட நிலைகள்லாம் ஏற்படுது. நவதுல்லாஹா அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஐங்காலம் தொழுகக்கூடியவர்களாக நாம் அவரவர் நம்முடைய அமல்களை சரி செய்வோமேயானால் இன்ஷா அல்லாஹ் எல்லா விதமான முசீபத்திலிருந்து பாதுகாப்போம். ஒவ்வொரு மோமினும் ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக தொழ வேண்டும், குர்ஆன் திலாவத் இருக்க வேண்டும், திக்ர் ஃபிக்ர் இருக்க வேண்டும், துஆ இருக்க வேண்டும். அல்லாஹை பயந்து நாம் இந்த உலகத்தில் ஹராம் ஹலாலை பேணி நடக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் நாம் இறையச்சத்துடன் வாழ்வோமேயானால், தனிப்பட்ட வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக இருக்குமானால் அல்லாஹ் இப்படிப்பட்ட போர விபத்திலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பான். தனித்த நபர்கள் நம்ம தூய்மையான நிலையிட்டோம்னா இந்த பொதுப்படையான ஆபத்துலாம் வராது. எல்லாம் தனித்தனி நம்ம நல்லாத்தினா அமல் செய்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆக இன்று மாலை எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அறைகள் மாபெரும் பொதுக்கூட்டம், கன்னட பொதுக்கூட்டம் இருக்கிறது. அதில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய துஆவின் மூலமாகவும் நம்முடைய இந்த போராட்டத்தின் மூலமாகவும் அழுதவுள்ளதான் பால் குடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு தீமையான ஒரு சட்டத்தை போடுறாங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்து அந்த சொத்துக்கள் கியாமத் நாள் வரைக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு நன்மையாக பயன்படுத்துவதற்காண்டி அந்த கவலையின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. சொல்லுங்கள்.